அனைவருக்கும் வணக்கம். ஜூலை 14/7/2025 போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை. வாங்க வீடியோவுக்கு போகலாம். இப்போ இன்னைக்கு நம்ம காலையிலேயே ஓப்பன் ஸ்ட்ராட்டஜியை ஃபில் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ ஓப்பன் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 25,149 ஓப்பன் நம்மளுக்கு ஓப்பன் ஆகி ஓப்பனுக்கு கீழேயா மேலேயான்னு பாருங்கள். இப்போ ஓப்பன் ஆகிட்டாங்க. ஓப்பனை பிரேக் பண்ணவே இல்லை. ஒரு 2 பாயிண்ட் தான் நம்மளுக்கு மேலே ஓப்பன் பிரேக் பண்ணாங்க. அங்கேருந்து நல்ல ஒரு டவுன்ஃபால். எங்கே வந்திருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய S1 சப்போர்ட். S1க்கு வந்துட்டு இங்கேருந்து நம்மளுக்கு மார்க்கெட் ரிட்டர்ன் ஆகியிருக்காங்க. எங்கே போயிருக்காங்க? எஸ்டர்டே லோக்கு போயிருக்காங்க. இப்போ இதில் சிம்பிளாக நம்ம வீடியோவை பார்க்குறவங்க இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு எந்த அளவுக்கு இம்பேக்ட் பண்ணுது அப்படின்னு நீங்கள் பார்த்தாவே தெரியும். இப்போ இங்கேருந்து மார்க்கெட் கீழே விழுந்திருக்காங்க. இங்கேருந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க புட் ஆப்ஷன் சைடு. 100 பாயிண்ட் கொடுத்துட்டு திருப்பி கால் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. திருப்பி புட் ஆப்ஷன் சைடு கொடுத்துருக்காங்க. திருப்பி இந்த சைடு மூமெண்ட்டில் போய் திருப்பி இங்கேருந்து இப்போ கால் ஆப்ஷனுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியம். இப்போ ஓப்பன் ஆகிட்டாங்க. ஓப்பனுக்கு கீழே நம்ம எவ்வளோ பாயிண்ட் நம்மளுக்கு ஒன் டே ரேஞ்ச் இருக்கணும் அப்படின்னா நமக்கு அடிக்கடி சொல்லியிருக்கோம் 200 பாயிண்ட் ஒன் டே ரேஞ்ச் இருக்கணும். இந்த ஹை டு லோ நம்மளுக்கு 200 பாயிண்ட் ஆவரேஜாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ ஹை டு லோ எவ்வளோ பாயிண்ட் கொடுத்துருக்காங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 150 பாயிண்ட் இன்றைக்கி ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த 150 பாயிண்டில் நம்ம எவ்வளோ பாயிண்ட் கேட்ச் பண்ணணும்? இதுதான் நம்மளுக்கு முக்கியம். சும்மா வேடிக்கை வண்டியும் பார்த்தோம்னா மார்க்கெட்டை வேடிக்கை பார்த்தோம்னா பார்த்துட்டு இருக்கலாம். பட் ரியல் மணியெல்லாம் போடுறப்ப அந்த கரெக்டான ஸ்ட்ராட்டஜி இருந்தால் மட்டும்தான் ஒரு பொசிஷன் எடுத்து நம்மளால் உட்கார முடியும். இல்லை கொஞ்சம் நம்மளுக்கு மைனஸ் ஆனாலுமே இன்னும் லாஸ் ஹெவியாக வந்துடும் அப்படின்ட்டு நம்ம கட் பண்ணுவோம். மார்க்கெட் அங்கேருந்து அப்படி நம்ம எடுத்த பொசிஷனுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் கொடுப்பாங்க. அப்படின்னா ஸ்ட்ராட்டஜி ரொம்ப ரொம்ப இதில் நம்மளுக்கு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் கற்றுக்கணும். ஸ்ட்ராட்டஜியை கற்றுக்கிட்டு தான் இதில் அப்ளையே பண்ணணும். ப்ளஸ்ஸு தெளிவாக இருக்கணும் நம்மளுக்கு. ஆப்ஷன் பையர்லாம் ரொம்ப ரொம்ப டேட்டா கரெக்டாக இருக்கணும். ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் எடுக்கிறது தான் லோவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கணும். அந்த லோ நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அந்த லோவை கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் இந்த மார்க்கெட்டில் ஆப்ஷன் பையர் வெற்றி பெறுவது எளிது தான். ஆனால் அந்த லோ இப்போ இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க மார்க்கெட்டு. இங்கே இருந்தால் லோ போடுவாங்க. இதுதான் லோவா அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். ஓகேங்களா? அப்போ நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியில் இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் திரும்ப போகுது அப்படின்னு நம்ம காலையிலேயே நம்ம குரூப்ல எல்லாம் அப்டேட் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? அப்போ அப்படி இல்லை அப்படின்னாலுமே காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம மெசேஜ் போட்டோம். ஓப்பன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓப்பனை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா எந்த சைடு அந்த சைடு தான் மார்க்கெட் அதிகமாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ட் லெவல் அவங்களுக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணிகிட்ருக்கோம். அவங்க டவுட் கேட்குறப்ப இங்கேருந்து திரும்பாதா அப்படின்னு கேட்குறப்ப திரும்பாது அப்படின்னு நம்மளால் ஓரளவுக்கு ப்ரிடிக்ட் பண்ணி நம்மளால் சொல்ல முடியும். ஓகேங்களா? அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய நாலேஜ் வளர்த்துக்கணும். ஓகேங்களா? அப்போ இப்போ காலையில் நம்ம ஓப்பனில் இருந்து ஓப்பனும் ஹையும் ஒன்றா இருக்கிறப்ப இங்கேருந்து நம்மளுக்கு இந்த லோ நம்மளுக்கு ஒரு 200 பாயிண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா இங்கேருந்து நம்மளுக்கு ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு பாயிண்ட் எடுக்க முடியும். ஓகேங்களா? இதோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நோட் பண்ணிக்கிங்க. எந்த அளவுக்கு நம்மளுக்கு இம்பேக்ட் பண்ணுது அப்படின்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேபிள் சொல்லியிருக்கோம். இந்த டேபிள் இந்த 5 ஸ்ட்ரைக் கம்பல்சரி பாருங்கள். இந்த 5 ஸ்ட்ரைக்கில் ஏகப்பட்ட ஸ்ட்ராட்டஜி இருக்குது. இதில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இந்த 5 ஸ்ட்ரைக்கில் இருக்கும் உங்களுக்கு. ஆனால் நீங்கள் ஆஃப் அன் ஹவருக்கு இருக்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு மார்க்கெட்டோட அப்பு லோ கம்பல்சரி நீங்கள் வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா தெரியும். அந்த மார்க்கெட்டு எங்கேருந்து திரும்ப போகிறாங்க, எங்கேருந்து எதெல்லாம் சப்போர்ட்டாக இருக்குது. அப்போ இந்த சப்போர்ட்டாக கடந்தாங்கன்னா எதை வச்சும் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. அப்படின்னா இப்போ இந்த மாதிரிலாம் நீங்கள் எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆஃப் அன் ஹவருக்கு ஒருக்கா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எழுதி வச்சு நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னா மார்க்கெட் முடிஞ்சோட்டி இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து போய் அதில் அப்ளை பண்ணி பார்க்கணும் மார்க்கெட்டில் எந்த மாதிரி ரியாக்ட் ஆகிருக்காங்க அப்படின்ட்டு. அப்போனா நல்ல ஒரு ரிசல்ட்டு இதில் கிடைக்கும். செக் பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி அதே தான் சேம். ஓப்பன் பார்த்தீங்கன்னா 56,765 இன்றைக்கி ஓப்பன். ஓகேங்களா? அப்போ இங்கேருந்து மார்க்கெட் ஓப்பன்லேருந்து ஓப்பனுக்கு மேலே போனாங்க இவங்க.
ஓ இங்கேருந்து லோ வந்து நம்மளுக்கு ஒரு 200 பாயிண்ட் வச்சுட்டு 100 பாயிண்ட் நினைக்கிறேன், செக் பண்ணிக்கலாம். 650 100 பாயிண்ட் 100 பாயிண்ட் இங்கேருந்து 750லேருந்து 650 வந்துட்டு திருப்பி ஓப்பனை பிரேக் பண்ணுறாங்க. இவங்க பிரேக் பண்ண பிற்பாடு இங்கேருந்து நம்மளுக்கு ஒரு 500 பாயிண்ட் கொடுக்கணும். ஓகேங்களா? இங்கேருந்து 756 600ல இருந்து 56,660ல இருந்து இங்கேருந்து தான் நம்மளுக்கு ரேஞ்ச் வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும். ஒன் டே ரேஞ்ச். அப்போ இங்கேருந்து நம்மளுக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னா 500 பாயிண்ட் கொடுக்கணும். இப்போ இவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க? நம்மளுக்கு 56,800 56,900ன்னு வச்சுக்கிட்டா கூட நம்மளுக்கு 250 பாயிண்ட் தான் இங்கேருந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ இங்கேருந்து மார்க்கெட் பிரேக் பண்ணுறாங்க, இந்த லோவை பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா இங்கேருந்து நம்மளுக்கு 500 பாயிண்ட் கொடுக்கணும். இதெல்லாம் எப்படி கணிக்க முடியும்? இது மேலேயும் கீழே ஜிக்ஜாக்கா வருது அப்படின்னா இதுதான் ஸ்ட்ராட்டஜி நம்மள்ட்ட இருக்குது. அந்த ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணோம்னா இங்கேருந்து மார்க்கெட் திரும்புமா திரும்பாதா அப்படின்னு நம்மளால் கணிக்க முடியும். அந்த ஸ்ட்ரைக் வந்து நம்ம வச்சிருக்கிற ஸ்ட்ரைக் வந்து நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கும். இங்கேருந்து நான் திரும்ப போகிறேன், இங்கேருந்து நான் சப்போர்ட்டு அப்படின்னு கால் புட்டை நம்ம பார்க்குறப்ப அந்த சப்போர்ட்லாம் அந்த இங்கே போகிறப்ப கால் ஆப்ஷனுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆகும். இந்த இடத்துல மார்க்கெட் இருக்கிறப்ப புட் ஆப்ஷனுக்கு சப்போர்ட்டாகவும் நம்மளுடைய கால்குலேஷன்லாம் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியம். அப்போ அந்த இடம்லாம் வரப்போ ஒரு பேனிக் இல்லாமல் ஒரு பொசிஷனை வாங்கி நம்ம ஸ்ட்ராட்டஜிலாம் இன்றைக்கி பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகுனுச்சு. பேங்க் நிஃப்டியில் லோ டு ஹைலாம் சூப்பராக இருந்தது இன்றைக்கி. 100 பாயிண்ட்டுங்கிறது பையிங்க்கே நம்மளுக்கு 100 பாயிண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருந்தது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து நம்மளுக்கு 500 பாயிண்ட் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ 56,900லேருந்து மார்க்கெட் எதை வச்சு வந்திருக்காங்கன்னா 56,600 தான் வந்திருக்காங்க. அப்போ ஒன் டே ரேஞ்சு 400 பாயிண்ட் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. 300 பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. பட் மூவ்மெண்ட்டு பெருசாக இருந்தது. ஆனால் பெரிய லெவலில் உங்களுக்கு ஒன் டே ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு 500 பாயிண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணல. ஏன் ஃபுல்ஃபில் பண்ணல அப்படின்னா எதெல்லாம் இவங்களுக்கு சப்போர்ட்டாகவும் ரெசிஸ்டன்ஸாகவும் இருந்தது. இப்போ மேலே போகிறப்ப மார்க்கெட்டு 57,000லேருந்து 56,900லேருந்து மார்க்கெட் திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம கால் ஆப்ஷன் ரெசிஸ்டன்ஸுக்கும் புட் ஆப்ஷன் சப்போர்ட்டுக்கும் வந்துருச்சு. அப்போனா இங்கே வந்து நம்மளுக்கு எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணால் மட்டும்தான் இன்னும் டவுன்ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா புட் செல்லர் பயந்தால் மட்டும்தான் மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகும். புட் செல்லர் பயப்படல அப்படின்னா மார்க்கெட்டை சைடுவேவாக கொண்டு போவாங்க. இல்லை அப்படின்னா மார்க்கெட் இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு திருப்பி இந்த ஹைக்கு போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. இந்த ஹைக்கு போகிறதுக்குள்ளேயும் என்னென்ன இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் இருக்குது. அப்போ இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து ரெசிஸ்டன்ஸாகவும் நம்மளுக்கு செயல்படும். அப்போ இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் நீங்கள் உருவாக்கணும். ஓகேங்களா? இது ப்ரைஸ் ஆக்ஷன்லேயும் பார்த்துக்கலாம். இது ஒரு டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆணுச்சு. அப்போ எத்தனை மணிக்கு இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது? அது எந்த இடத்துல இந்த பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகுது? அப்போ அந்த இடத்துல நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணோம்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடச்சிது. ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியம். அதேமாரி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நோட் பண்ணிங்க. ஏன்னா மந்த்லி எக்ஸ்பைரினால இதில் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப பெருசாக தான் இருக்கும். ரொம்ப லாங்காக இருக்கும். பட் லாங்காக இருக்கிறப்ப நம்மளுக்கு கிடச்சிது அப்படின்னா நல்ல ஒரு பெரிய ப்ராஃபிட்டாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சென்செக்ஸ். சென்செக்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இன்றைக்கி ஓப்பன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சென்செக்ஸுக்கு 82,537. ஓகேங்களா? ஓப்பனும் ஹையும் ஒன்றா இருக்குது மார்க்கெட்டில். இன்றைக்கி ஓப்பனும் ஹையும் ஒன்றா இருக்கிறப்ப இங்கேருந்து நம்மளுக்கு ஒரு 500 பாயிண்ட் ஆவரேஜாக கொடுக்கணும். ஓகேங்களா? 82,500லேருந்து 82,000 வச்சு மார்க்கெட் வரணும். இதுதான் லாஜிக். இல்லை ஒன் டே ரேஞ்சு நம்மளுக்கு இது கொடுப்பாங்களா அப்படின்னு தெரியாது. பட் இந்த ஸ்ட்ராட்டஜியில் நம்ம ஒன் டே ரேஞ்ச் வந்து ஃபுல்ஃபில் பண்ணோம் சொல்லியிருக்கிறோம். அப்போ இந்த 500 பாயிண்ட் கொடுக்கறதுல நம்ம எத்தனை பாயிண்ட் பிடிச்சோம்? அதுதான் மெயினுங்க. ஆப்ஷன் பையர் எவ்வளோ பாயிண்ட் பிடிச்சிருக்கோம், ஆப்ஷன் செல்லர் எவ்வளோ பாயிண்ட் பிடிச்சோம். இதுதான் நம்மளுக்கு முக்கியமாக இருக்கும். அப்போ இந்த ஸ்ட்ராட்டஜிலேருந்து நம்மளுக்கு 500 பாயிண்ட் ஓப்பன் ஹையும் ஒன்றா இருந்தது அப்படின்னா லோ வந்து கீழே தான் கொடுக்க போகிறாங்க. ஓகேங்களா? அப்போ இங்கேருந்து நம்மளுக்கு 500 பாயிண்டில் எதெல்லாம் நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னா இந்த எஸ்1ம் எஸ்2வும் நம்மளுக்கு மெயின் சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல இருந்து ஏன் திரும்பினாங்க? இப்போ இங்கே வந்தாங்க எஸ்2க்கு மேலே போயிட்டு ஒரு ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்துட்டு திருப்பி கீழே வந்தாங்க. ஏன் இந்த 82,000லேருந்து திரும்பணும்? இதுதான் நம்மளுக்கு அந்த டேபிளை நம்ம பார்க்க சொல்லியிருக்கிறோம். இந்த டேபிளை நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். இந்த டேபிளில் அந்த டைமில் என்ன கொடுத்துருந்தாங்க? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும் நம்மளுக்கு. இந்த இடத்துக்குலாம் வரப்போ நல்ல ஒரு இம்பேக்ட்டு இந்த 5 ஸ்ட்ரைக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இம்பேக்ட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நோட் பண்ண சொல்லியிருந்தோம் காலையில்.
நம்ம வீடியோவில் காலையிலே சொல்லியிருந்தோம். ஆப்ஷன் பையருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். புட் ஆப்ஷன் பையருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். கால் ஆப்ஷன் பையருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். இப்போ இந்த இடத்துல மூவ்மெண்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சென்செக்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். கால் ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா லோயஸ்ட் லோ ஒரு ரூ. 70 இருந்தவைங்க ரூ. 160 வச்சும் போனாங்க. இந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு. அதுவும் இந்த இந்த ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் எந்த டைமிங்கில இந்த மாரி மூவ்மெண்ட் குடுக்குறாங்க. எந்தெந்த டைம்ல மார்க்கெட் வந்து ஒரு ஆப்ஷன் பையருக்கு மூவ்மெண்ட் குடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. இதெல்லாம் நீங்க டைமிங் வைஸா நம்ம நோட் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு ஸ்ட்ரைக் சொல்லியிருந்தோம். 25,400 புட்டு காலையில நம்ம பார்த்துருந்தோம். எக்காரணத்த கொண்டும் இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேல இவங்க சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா, மார்க்கெட்டு கீழ வர்றதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் ஒழிஞ்சு, மேல போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்காது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அப்ப இவங்க ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலேயும் எஸ்டர்டே ஹைக்கு மேலேயும் இவங்க ட்ராவல் பண்ணுறப்ப நல்ல ஒரு இம்பேக்ட்டு புட் ஆப்ஷன் சைடு இதில் கிடச்சிருந்தது. நம்ம காலையிலேயே சொல்லியிருந்தோம். இந்த ஸ்ட்ரைக்கு இந்த 2558க்கு மேலே சஸ்டெயின் ஆகி நின்றுச்சுனாவே 400 வச்சும் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். நீங்கள் வேணுமா செக் பண்ணி பாருங்கள். இப்போ ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் அந்த வீடியோ போயிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேங்க் நிஃப்டிக்கும் நம்ம இந்த ஸ்ட்ரைக்கை சொல்லியிருந்தோம். 57,300 புட்டு எக்காரணத்தை கொண்டும் 826க்கு மேலே இவங்க சஸ்டெயின் ஆகி நின்னாங்க அப்படின்னா மார்க்கெட்டு கீழே வரும். இந்த ஸ்ட்ரைக் மேலே போகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ இவங்க காலையில் ஓப்பன் ஆகிறப்ப சஸ்டெயின் ஆகி நின்னாங்க. நின்றுட்டு எஸ்டர்டே ஹைக்கு கூட போகல. இங்கேருந்து நல்ல ஒரு டவுன்ஃபால் வந்துட்டு இந்த ஏரியா நம்ம சொல்லியிருந்தோம். 784 பிரேக் பண்ணாங்க அப்படின்னா இந்த இந்த 652க்கு வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ இதை பிரேக் பண்ணிவிட்டு திருப்பி இதில் உள்ளார வர்றப்ப இந்த இடத்துல உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இங்கேருந்து மேலே போகுமா இல்லை இதை உடச்சிட்டு கீழே வருமா அப்படின்னு நம்ம பார்த்தாவே தெரிஞ்சிடும் நம்மளுக்கு. இதெல்லாம் ரொம்ப இம்பேக்ட் பண்ணும் மார்க்கெட்டில் இந்த ஸ்ட்ரைக்கு. இப்போ சப்போஸ் இப்போ இதுக்கு மேலே நிற்கிறாங்க அப்படின்னா இங்கே 784லேருந்து 826 அப்படின்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு எவ்வளோ பாயிண்ட் இருக்குது நம்மளுக்கு ஒரு 50 பாயிண்ட்டுங்கிறது இதில் நம்மளுக்கு கேட்ச் பண்ண முடியும் இந்த டிஸ்டன்ஸ்லேயே. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 889 வச்சும் போயிருக்கிறாங்க. 899 வச்சும் ஓகேங்களா? 900னே வச்சுக்கலாம். அப்போ இங்கேருந்து ஒரு 75 பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. இப்போ இதுக்கு மேலே அவங்க சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான் மார்க்கெட்டை கீழே கொண்டுட்டு வர முடியும். இல்லை அப்படின்னா சரி இங்கேருந்து இவங்க சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான் மார்க்கெட்டை நல்லா கீழே போக முடியும். மார்க்கெட் எங்கே போயிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துக்கு வரப்போ மார்க்கெட்டு எஸ்டர்டே லோவில் சப்போர்ட் எடுத்துருச்சு. அப்படின்னா இங்கேருந்து மார்க்கெட் திரும்ப போகுது. இவங்களும் இங்கேருந்து திரும்ப போகிறாங்க அப்படின்னு நம்ம ப்ரிடிக்ட் பண்ண தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சென்செக்ஸ் சொல்லியிருந்தோம். சென்செக்ஸில் 83,200 புட்டு எக்காரணத்தை கொண்டும் 665க்கு மேலே நிற்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ 665க்கு மேலே சஸ்டெயின் ஆகுனா மார்க்கெட்டு கீழே வர்றதுக்கு தான் ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் ஐடிஎம் புட்டு நம்மளுக்கு. இப்போ மார்க்கெட் மேலே நிற்கிறப்ப இந்த ஸ்ட்ரைக்கு எஸ்டர்டே ஹைக்கு மேலேயும் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலேயும் நிற்கிறப்ப நல்ல ஒரு அப் மூவ்மெண்ட்டு கிடச்சிது இதில். ஓகேங்களா? இங்கேருந்து நல்ல ஒரு மூவ்மெண்ட்டு கிடச்சிருந்தது. இது நம்ம காலையிலேயே சொல்லியிருந்தோம். இந்த ஸ்ட்ரைக் 83,200 புட்டு 665க்கு மேலே சஸ்டெயின் ஆகுனாங்க அப்படின்னா ஒரு 1000 வச்சும் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ இங்கேருந்து நம்மளுக்கு ஒரு 300 பாயிண்ட்டுங்கிறது நல்ல ஒரு ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க இந்த ஸ்ட்ரைக்கில். இதெல்லாம் இந்த இடத்துலலாம் நீங்கள் கண்மூடித்தனமாக போகக்கூடாது. உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். ஓகேங்களா? இந்த ஸ்ட்ரைக்லாம் எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா எல்லாமே ப்ரீமியம் கால்குலேஷன் தான். எந்த ஸ்ட்ரைக் ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னு எல்லா ஸ்ட்ரைக்குமே ஆக்டிவாக இருக்காது. எந்தெந்த ஸ்ட்ரைக் ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்து எடுத்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சொல்லுவோம். அதுதான் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியாகவும் இருக்கும் நம்மளுக்கு. ஓகேங்களா? நல்ல ஒரு இப்பொழுதைக்கு இந்த கடவுள் புண்ணியத்தில் நல்லா போயிட்டுருக்கு. இந்த ஸ்ட்ராட்டஜி நம்மளுக்கு நல்ல ஒரு பாயிண்ட்டை ஒரு சைடுவே மார்க்கெட்லேயும் ஒரு பையருக்கு 20 to 30 பாயிண்ட்டுங்கிறது கொடுத்துட்ருக்காங்க. பார்ப்போம் எந்த மாதிரி ரியாக்ட் ஆகிட்டுருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஓகே. நன்றி.